ஹாய், உங்கள் விஜய் ஆற்காட்டிலேருந்து. இன்றைக்கி வந்து ஒரு 2000 வருடம் பழமையான சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயில் இன்றைக்கி ஓரளவுக்கு இடிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டோடனே இன்றைக்கி இந்த கோவில் கட்டுறாங்க. ஆமாங்க, ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோவில் கட்டுறாங்க. கொஞ்சம் சிறப்பான முறையில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில் வந்து பாண்டியர்கள் கட்டின கோவில்ன்றதுக்கு வந்து இந்த கோவிலில் மீன் சின்னம்லாம் இருக்குதுங்க. ஆமாங்க, இந்த கோவில் வந்து மீன் சின்னம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இப்போ வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் மீன் சின்னம். இங்கே பாருங்கள், இந்த மீன் சின்னம் இருந்தால் பாண்டியர்கள் கட்டின கோவிலுங்க. ஆமாங்க, வாங்க மீன் சின்னம் பார்த்தோம். அது பிள்ளையார் கோவில், இது முருகர் கோயில், பக்கத்தில் தாயார் கோயில், இது வந்து சிவன் கோயிலுங்க. ஆமாங்க, இந்த சிவன் கோயில் சுத்தமாக இடிஞ்சு மொத்தமே கீழே வீழ்ந்து போயிருக்குதுங்க. இப்போதைக்கு சில கல் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், முருகருடைய வாகனம் பாருங்கள் எங்கே இருக்குது. உள்ளே இருக்கிறது இங்கே வந்து இருக்குது. இது வந்து பின்னாடி பேக் சைடில் இருக்கிறோங்க. ஆமாங்க, சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருந்து பார்க்குறோம். இது வந்து பழைய காலத்து ஒரு 2000 வருஷம் பழமையான பாண்டியர்கள் கட்டின பழமையான சிவன் கோயிலுங்க. மீன் சின்னம் வந்து இங்கே இருக்கிற மொத்தம் 4 கோவில்லையுமே பார்க்கலாங்க. ஆமாங்க, தாயார் கோவில்லையும் பார்க்கலாம், சிவன் கோயிலையும் பார்க்கலாம், முருகர் கோயிலில் பார்க்கலாம், பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோவில்லையும் பார்க்கலாம். ஆமாங்க, சுற்றி எல்லா இடத்துலையும் மீன் சின்னம் இருக்குதுங்க. சிவாய நம்ம பாருங்கள், இந்த கோவில் இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்கள். சிவாய நம்ம இந்த கோவில் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மீன் சின்னம். மேலே தெரியுதுங்களா, இது ஒரு மீன் சின்னம். இங்கே ஒன்று, அது லாஸ்ட் ஒன்று. இந்த கோவில் ஃபுல்லாக மீன் சின்னம் இருக்குதுங்க. இது வந்து தாயார் சன்னதிங்க. சிவாய நம. ரொம்ப ரொம்ப இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோவிலோடைய அழகு தன்மை, நம்ம பாண்டியர்கள் கட்டின பழமையான மீன் சின்னம் எல்லாமே பதிக்கப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். சிவாய நம. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோவிலோடைய அழகு தன்மை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். சிவாய நம. பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும்.